இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையை உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்க வார்த்தையை சொல்லுங்க. உம்மோடு இருப்பதுதான் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏகமையா. ஒரு விஷயம் கூட உம்மோடு இருப்பதுதான் உம்மோடு இருப்பதுதான் ஆமென் உள்ளத்தின் வாஞ்சையா. ஹல்லேலூயா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை. ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மை தானே என் முன்னே இயேசையா இயேசையா உம்மை தானே ரமமகலமமசேமமகரோ glory இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. என் மேலும் கண்ணை வைத்து வார்த்தைகள் தினமும் உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கிறேன். நடத்தின அன்பை என் உள்ளம் நீரையுதே. ஓம் அன்பால் நிறையுதே உம் அன்பால் ருசித்தவர்கள் கைகளை உயர்த்தி ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே சுவை. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே. கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா glory. We love you, Father. பிரசன்னத்துக்காக நன்றி.
கிருபைக்காக நன்றி, அன்புக்காக நன்றி. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, இவ்வளவு நேரம் எங்க கூட பேசிக் கொண்டிருந்த உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்க கூட இடைப்படுங்க. உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்படி உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கனமான சேவையை செய்கிற உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டர்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கொஞ்சம் முன்னாடி நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தோம். தேவ ஞானம், கர்த்தருடைய வார்த்தையை வாங்குவதற்கு, கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு, தீமைக்கு விலகி இருப்பதற்கு தேவ ஞானம் எவ்வளவு தேவை என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே பேசி கொண்டிருந்தார். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ ஞானம் விளங்குவதாக, தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். நான் ஒரு பெரிய செய்தியெல்லாம் உங்கள் மத்தியில் சொல்ல போகவில்லை. ஆண்டவர் நினைவிலே கொண்டு வந்த ஒரே ஒரு காரியத்தை முன்வைத்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 31வது வசனத்தை ஒருத்தங்க வாசிக்கலாம். லூக்கா. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். போதும். அப்பா பிள்ளைய பார்த்து சொல்றார், நீ எப்பவுமே என் கூட இருக்கிறாய். அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அந்த 2 பிள்ளையும் பார்த்து அந்த தகப்பனால சொல்ல முடியல. ஆனா ஒரு பையனை பார்த்து, அந்த 2 பிள்ளைகளுமே அந்த தகப்பனை பார்த்து அப்பான்னு கூப்பிடலாம். 2 பிள்ளைகளுக்குமே தகப்பனிடத்துல ஒரே உரிமை, ஒரே அன்பு, எல்லாம் உண்டு. ஆனா 2 பேரையும் பார்த்து தகப்பனால் இந்த வார்த்தை சொல்ல முடியல. ஒருவனை பார்த்து தகப்பன் சொல்லுகிறார், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். இந்த பூமியிலே எப்பவுமே ஆண்டவரோடு இருக்கும்படி பாக்கியம் பெற்றவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்றவங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை பேரை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுவார், மகனே, நீ எப்போது என் கூட இருக்கிற, நீ எப்பவுமே. ஆண்டவர் சீஷர்களை தெரிந்தெடுத்ததே மார்க்கு சுவிசேஷம் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் கமா போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிரசங்கம், பேய்களை துரத்துறது, சர்ச்சு கட்டுறது, ஊழியம் செய்யறது எல்லாமே அதுக்கப்புறம். எதுக்கப்புறம் தெரியுமா? அவரோடு கூட உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். கொஞ்ச நேரம் நம்ம வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு பிரசங்கம் கேட்பதற்கல்ல,
இந்த சாட்சியை அப்பா வாயிலிருந்து நாம கேட்கணும். அல்லேலூயா. அவர் சொல்லணும், இவன் எப்பவுமே என் கூட இருக்கிறான், இவ எப்பவுமே என் கூட இருக்கிறான். கர்த்தர் பிராமிஸ் கொடுத்திருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நிச்சயம் உள்ளவங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். எல்லாரும் கை தூக்கும். இல்லைன்னா இன்னைக்கு நாம இல்லை. கர்த்தர் நம்மோடு இருந்து அவருடைய உண்மையை காப்பாற்றுகிறார். நாம் அவரோடு இருந்து நம்முடைய உண்மையை காப்பாற்றுகிறோமா? கர்த்தர் நம்மோடு இருந்து அவருடைய உண்மையை காப்பாற்றுகிறார். நாம் அவரோடு இருந்து, கர்த்தர் நம்மோடு இருந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். நாம் அவரோடு இருந்து. எமில் ஜெபசிங் அவர்கள் இப்படி பாடியிருக்கிறாங்க, எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். நமக்கு ஆண்டவருக்கு இடையில என்னெல்லாம் வருது? வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று. பிசாசுக்கு கொடுக்கிற இடம் என்ன தெரியுமா? நமக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற கேப். எப்போதும் இயேசுவோடு தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்து அந்த கிருபாசன தண்டை நெருங்கும் தைரியத்தை நமக்கு சிலுவையில உண்டு பண்ணினதே எதற்கு தெரியுமா? எப்பொழுதும் இயேசுவோடு இருக்கணும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதே. இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்து போன அடிச்சுவடுகளிலே ரொம்ப முக்கியமான அடிச்சுவடு என்ன அப்படின்னா, அவரையும் பிதாவையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஆனா அவரை மாதிரி ஊழியம் செய்யறது இன்னைக்கு வரைக்கும் யாரும் இல்லை. 3.5 வருஷம் ஊழியம் செய்தார், 3.5 வருடமும் ஊழியம் செய்தார். இரவும் ஊழியம் செய்தார், பகலும் ஊழியம் செய்தார், மாலையும் ஊழியம் செய்தார். ஆனாலும் அவர் எப்போதும் பிதாவோடு இருந்தார். சிலுவையிலே ஒரு சில மணி நேரம் பிதாவோடு கான்டாக்ட் பண்ண முடியல. அப்பொழுது முதலாவது கத்துகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கையிலே அவர் சந்தித்த பெரிய வலி என்ன தெரியுமா? பிதாவோடு கான்டாக்ட் பண்ண முடியாது. அவரை நிந்தித்தார்கள், அமைதியாக இருந்தார். முகத்தில் இருக்கிற ரோமத்தை பிடித்து இழுத்தார்கள், அமைதியாக இருந்தார். கண்ணை கெட்டி தலையில கொட்டினாங்க, அமைதியாக இருந்தார். முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள், அமைதியாக இருந்தார். சாட்டைகளால் சரீரத்தை அடித்து கிழித்தார்கள், அமைதியாக இருந்தார். பாரமான சிலுவையை சுமந்து செல்லும் போது அமைதியாக இருந்தார். கைகள் கால்களில் ஆணிகளில் துளைத்த போது அமைதியாக இருந்தார். ஆனால் பிதாவோடு கொஞ்ச நேரம் பேச முடியாமல் ஆனதும் அவரால் வயலண்ட் ஆயிட்டார். அதுவரை சைலண்டா இருந்தவர் இப்போ வயலண்ட் ஆயிட்டார். கத்துறாரு. ஆமென். தண்ணீரில் இருந்து ஒரு மீனை தூக்கி தரையில போட்டா அது எப்படி துடிக்குமோ, பிரசனம் கட்டானா நம்ம துடிப்போம் என்றால் நம்முடைய உள்ளம் உண்மையாய் அவருக்காக இயங்குகிறது என்று அர்த்தம். நம்ம பிரசனத்தை எங்க வாஞ்சித்து கேட்போம் தெரியுமா? ஆண்டவரே, நான் மேடையில் ஏற போறேன், ஆண்டவரே இன்னைக்கு ஆராதனையில் உங்களுடைய பிரசனம் இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் காரில் பயணிக்கும் போது, அப்பா இந்த காரில் பிரசனம் இருக்கணும், நான் என் பெட்ரூமில் இருக்கும்போது என் பெட்ரூமில் பிரசனம் இருக்கணும், நான் தனியாக போறேன்ப்பா எனக்கு கூட அந்த பிரசனம் இருக்கணும், இப்படி நம்ம கேட்குறோமா? நம்முடைய ஜெபம், நம்முடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே 4 சுவருக்குள்ள, அதாவது சபைக்குள்ள. ஆண்டவரே, சர்ச்சில் இன்னைக்கு ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்க பிரசனை இருக்கணும். நம் தேவன் கூடி வரும்போது வருகிறவர் அல்ல, அவர் கூடவே வருகிறவர். பல நேரத்தில் நாம் அதை அறிகிறதில்லை. எனவே தான் தாவீது சொல்லுகிற, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் ஆண்டவரே? நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே உங்க கை என்ன பிடிக்கும்னா ஆண்டவர் கூடவே இருக்கணும்னு விரும்புகிறார். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே உம்முடைய கை வந்து என்ன பிடிக்குமா? ஆமென். கர்த்தர் நம்மை இழக்க விரும்பவில்லை. அவர் எல்லாவற்றையும் இழந்து வந்ததின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தர் நம்மை இழக்க விரும்பவில்லை. ஹல்லேலூயா. நம்ம மேலானதை மனசுல வச்சுட்டு இங்கே நிறைய காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் எதை மனசுல வச்சுட்டு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்தார்? பிதாவின் வலது பாரசத்தில் இருப்பதே. ஆல்ரெடி அவர் அங்கதானே இருந்தார். பிதாவுக்கு சமமாய் மாறப்போகிறது ஆல்ரெடி அவர் அதுதானே. அவர் தான் அங்கே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது.
அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியில வந்தது. அவர் எல்லாவற்றையும் இழந்து வந்ததின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். பிதா அவருக்கு கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா? என்னையும் உங்களையும் தான். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார். அவருடைய திருப்தியை என்னையும் உங்களையும் பார்க்கறதுல தான். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று தான். முதல்ல நம்ம பிள்ளைங்க, அப்புறம் தான் ஊழியக்காரங்க. ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முதல்ல பிள்ளை, அப்புறம் தான் ரெவரண்ட் பாஸ்டர்லாம். ஹல்லேலூயா. முதல்ல பிள்ளை. அப்படியே கையை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். அப்பா அப்பா மகனா, சத்தமா மகனா, சத்தமா அப்பா 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 மகனா மகனா கண்ணில் மணிதானே அப்பா, நான் கண்ணில் மணிதானே அப்பா. ஹல்லேலூயா. தகப்பன் சொல்லுகிற 2 குமாரர்களை குறித்து சொல்லுகிற சாட்சியுமே சூப்பர் சாட்சி. ஆனா அந்த 2வது இளைய குமாரனை குறித்து சொல்லுகிற சாட்சி நம்ம எல்லாரும் கேட்டாச்சு. மூத்த குமாரனை குறித்து சொல்லுகிற சாட்சியை தான் இன்னும் நம்ம. ஆமென். என்னை பத்தி ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னு என்கிட்ட கேட்டா சொல்லுவேன், அவன் எப்பவுமே என் கூட இருக்கிறான். நம்ம எல்லாருமே கேட்க விரும்புகிற சாட்சி உண்டு. கடைசி நாளில் அவர் வரும்போது உண்மை உத்தவமான, அது கடைசியில் கேட்கலாம். இப்போ என்ன கேட்க விரும்புகிறோம்? இவன் என் கூடவே இருக்கிறான்வா, எப்பவுமே இவன் என் கூட இருக்கிறான். மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவார் பாருங்க, எனக்குரியதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உனக்குரிய, அதாவது ஆண்டவரை விட்டு பிரியாத ஒரு உறவு நமக்குள்ள இருக்குமானால் பரலோக ராஜ்யத்தை விட்டும் பரலோக ராஜ்யத்தின் திட்டத்தை குறித்தும் பிரியாத ஒரு பங்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதான் எனக்குரியது எல்லாம். இங்கே தகப்பன் என்ன சொல்லி இருக்கணும்? உண்மையிலே பையன் என்ன கேட்கிறானா, இவன் எல்லாவற்றையும் செலவழித்து வந்தானே, நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட சந்தோஷமா இருப்பதற்கு நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மூத்த குமாரன் கேட்கிறான். அந்த கேள்வியே தப்பு. ஏன்னா இளைய குமாரன் சொத்தை பிரித்து கேட்கும்போது தகப்பன் இளைய குமாரனுக்கு மட்டும் பிரித்து கொடுக்கல. பைபிள் சொல்லுது அதனுடைய 12வது வசனத்தில், அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அவர்களுக்கு, நான் யாருக்கு? 2 பேருக்குமே கொடுத்தாச்சு. ஆனா மூத்த குமாரனை நீங்க பாத்தீங்கன்னா, உனக்குன்னு இதை வச்சுக்கோன்னு கொடுத்தாலும் அவன் தனக்குரிய எல்லாவற்றிலையும் தன் தகப்பனை இன்வால்வ் பண்ண வைக்கிறான். இது எங்க அப்பாவுக்கு பிடிக்குமா? எங்க அப்பாவுக்கு தெரியாம நான் இதுல இருந்து ஒண்ணு எடுக்கக்கூடாது. எங்க அப்பா எஸ் சொல்லாம நான் ஒண்ணு எடுக்கக்கூடாது. அவனுக்குரியதுதான். அவனுக்குரியதா இருந்தாலும் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல அவனுடைய போக்கஸ் இருக்கிறது. அவனுடைய போக்கஸ் என்ன தெரியுமா? எப்பவுமே நான் அப்பா கூட இருக்கணும், எப்பவுமே அப்பா கூட இருக்கணும். எப்பவுமே அவரோடு இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவன் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சில காரியத்தை வேண்டான்னு வைப்பார். இங்கே மூத்த குமாரனுடைய ஒரு சந்தோஷத்துல அவர் கை வச்சிருக்கிறார். ஆனா இளைய குமாரனுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அவன் தன் கால் போன போக்கில், தன் மனம் போன போக்கில் வாழ்ந்து விடுகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டதை வைத்து அவனுக்கு எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிட்டு வரான். மூத்த குமாரனை பார்த்து இளைய குமாரன் நினைச்சிருப்பா, எப்படி மூத்த குமாரனுக்கு தான் ஜாஸ்தியா கொடுக்கப்பட்டிருக்கும். சேஷ்ட புத்திர பாகனாலே டபுள் போர்ஷன். இவர் வாழ தெரியாதவன், அனுபவிக்க தெரியாதவன். ஆனா தகப்பன் இப்பொழுது சொல்ற, மகனே எப்போதும் என் கூட இருக்கிற, எப்பவுமே என் கூட இருக்கிற. அதுக்கப்புறம் மூத்த குமாரன் ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த பூமியில கர்த்தர் நம்மோடு இருப்பது நாம் பெற்ற பாக்கியம்.
நாம் கர்த்தரோடு இருக்கிறது நாம் பெறுகிற சாட்சி. கர்த்தர் நம்மோடு இருப்பது நாம் பெற்ற பாக்கியம். நாம் கர்த்தரோடு இருப்பது நாம் பெறுகிற சாட்சி. ஆசாப் சொல்லுகிறார், பரலோகத்தில் உண்மை இல்லாமல் வேற யார் உண்டு? நம்ம எல்லாரும் அப்படிதான் சொல்லுவோம், நமக்கு வேற யார் உண்டு பரலோகத்தில்? ஆபிரகாமுக்கு நம்மள தெரியுமா? வெண்ணாடை தரித்து கொண்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு திரள் கூட்டம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாய் நிற்கும் போது தூதன் யோவானை பார்த்து கேட்கிறாரு, இது யாருன்னு தெரியுமா அப்படின்னு. யோவான் சொல்றாரு, எனக்கு தெரியாது. யோவானே, உங்களுக்கா எங்களை தெரியாது? உங்களை பற்றி நாங்கள் எவ்வளோ பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கிறோம் தெரியுமா? எத்தனை பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம் தெரியுமா? நீங்கள் எழுதின சுவிசேஷத்தை நிருபத்தை நாங்கள் திரும்ப திரும்ப படிச்சிருக்கோம். எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க, எனக்கு இவங்களை யாருன்னு தெரியாது. அப்போ இவங்களுக்கெல்லாம் யார்? 1,12,000 பேர், 1,44,000 பேரை தூதன் காட்டும் போது யோவான் கேட்கல இது யாரு, இது ரூபன் கோத்திரமா கேட்கல. பார்த்த உடனே தெரியுது, இது ரூபன் கோத்திரம், இது சிமியோன் கோத்திரம், இது லேவி கோத்திரம். பார்த்த உடனே தெரியுது. ஆனா இன்னொரு கூட்டத்தை பார்த்துட்டே இருக்கிறாரு. யோவானுக்கு தெரியல. நமக்கு தான் தாவீது தெரியும், தாவீதுக்கு நம்மள தெரியாது. நமக்கு தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தெரியும், அவங்களுக்கெல்லாம் நம்ம தெரியாது. நம்மை அறிந்த ஒரே ஒருவர் பரலோகத்தில் உண்டென்றார். அவர் நம்மை அவருடைய தாசனாய், அவருடைய மகனாய், மகளாய் மாற்றின இயேசு மட்டுமே. அதனால பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? இது காமன். ஆனா அடுத்த வார்த்தை, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு. இது பிரதிஷ்டை, இது அர்ப்பணிப்பு. பரலோகத்தில் ஏனோக்கோடு தேவன் நடந்ததல்ல அதிசயம். ஏனோக்கு தேவனோடு நடந்ததுதான் அதிசயம். தேவன் ஏனோக்கோடு சஞ்சரித்தார்னு பைபிள் எழுதல. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த பைபிள் அதை பெருசா பார்க்குது. பைபிள் நான் எவ்வளவு ஊழியம் செய்யறேன், அது எவ்வளவு முக்கியமோ அதை விட 1000 டைம்ஸ் 10,000 டைம்ஸ் முக்கியம் என்ன தெரியுமா? நான் எவ்வளவு அவரோடு இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் எவ்வளவு அவரோடு இருக்கிறேன். ஆமென். ஊழியத்தில் நம்ம எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லாத போது இருதயம் சோர்ந்து போகிறதே. நான் எதிர்பார்த்தது மாதிரி ஆண்டவரோடு இருக்க முடியல நினைச்சு நம்ம என்னைக்காவது சோர்ந்து இருக்கிறோமா? நம்ம நிறைய நினைப்போம், இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும், இவ்வளோ நேரம் பைபிள் படிக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு. நம்ம அதை நினச்சி சோர்ந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, நினைச்சது போல அவங்க கூட ஒழுங்காக பேச முடியலையே, பழக முடியலையே. ஆமென். தேவனோடு எப்பொழுதும் இருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக ஒரு சில காரியங்களை நான் வேதத்திலிருந்து சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, நம் தேவைகளை தாண்டின ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கணும். தேவைகளை தாண்டின தேடல் இருந்து கொண்டே இருக்கணும். அதாவது ஒரு தேவை இருக்கும் போதுதான் என்ன உண்டாகும்? தேடல் இருக்கும். என்னுடைய தேடல் என்பது தேவைக்கு உட்பட்டு இருக்கக்கூடாது, தேவையை தாண்டி இருக்கணும். அதாவது எனக்கு என்ன தேவையோ அதுக்கு மேல ஒரு தேடல் இருக்க வேண்டும். நான் புரியும்படி சொல்லுகிறேன். ஆபிரகாம் கூடார வாசலில் உட்கார்ந்து கண்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறான். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது கர்த்தர் அங்கே வந்து நிற்கிறார். 2வது வசனத்தை 1-2 வசனங்களை வாசியுங்கள். ஆதியாகமம் 18:1-2. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது தேடலோடு தான் உட்கார்ந்து இருக்கிறான். தேடலோடு உட்கார்ந்து இருக்கிறான். இதுவரை ஆபிரகாம் கர்த்தரை பார்க்கவில்லை, கர்த்தரை தரிசிக்கவில்லை, சத்தத்தை மட்டும் கேட்டு வாழ்ந்து
காத்திருக்கிறவன் தான் ஆபிரகாம். அவன் கண்கள் எப்பொழுதுமே அந்த தேடல்லே இருக்கு. பகலின் உஷ்ண வேளையில படுத்து தூங்குற வேளையில அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கணும். சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து, ஆனா அந்த கண்கள் பாருங்க அப்படி தேடிட்டே இருக்கு. ஜெபத்தினுடைய அடுத்த நிலை தான் தேடல். ஜெபத்தினுடைய முதல் நிலை என்ன தெரியுமா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன். ஜெபத்தினுடைய முதல் நிலை கூப்பிடு. ஜெபத்தினுடைய அடுத்த நிலை என்ன தெரியுமா? நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால், நீங்கள் தேடுகையில் உங்களுக்கு கிடைக்கும் என்றல்ல, உங்களுக்கு நான் காணப்படுவேன். ஜெபத்தினுடைய முதல் நிலை நம்முடைய காரியங்களை சொல்லி வாங்குவது, நம்முடைய தேவைகளை சொல்லி வாங்குவது. ஜெபத்தினுடைய அடுத்த நிலை என்ன தெரியுமா? நம்முடைய தேவையே அவர்தான். இங்கே ஆபிரகாமுக்கு பெரிய தேவை இருக்கிறது. என்ன தேவை? குழந்தை இல்லை. 24 வருஷம் காத்திருக்கிறார். ஆபிரகாம் காத்திருக்கிறார், குழந்தை இல்லை. 99 வயதாகிறது. ஒரு தேவை இருக்கிறது. கண்கள் ஏறெடுத்து பார்த்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வந்ததும் ஆபிரகாம் அவரை பார்த்து நீர் யார் என்றெல்லாம் கேட்கவில்லை. இதுதான் ரொம்ப ஆச்சரியம். இதுக்கு முன்னாடி இப்படி தேவன் தம்மை வெளிப்படுத்தவே இல்லை. மூவரா எங்க வந்து நின்றதும் காலில் விழுந்து ஆண்டவனே ஆண்டவரே அப்படிங்கிறார். ஆண்டவன்மார்களேன்னு கூட சொல்லல. லோத்து ஆண்டவன்மார்களே அப்படிங்கிறார். 19:2 எப்படி சொல்றார்? லோத்து ஆண்டவன்மார்களே அப்படிங்கிறார். ஆபிரகாம் எப்படி சொல்றாரு? 18:3 ஆண்டவரே. இந்த வெளிச்சம், இந்த வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு எப்படி வந்தது? லோத்துக்கு ஏன் வரல? லோத்து சோதோமுக்குள்ள இருக்கிறான், ஆபிரகாம் சோதோமுக்கு வெளியே இருக்கிறான். பாவத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு வெளிப்பாடு வராது. பாவத்தை விட்டு வெளியே இருக்கிறவனுக்கு தான் வெளிப்பாடு வரும். இது எப்படி ஆபிரகாமுக்கு இவர் தான் ஆண்டவர்னு கரெக்டா தெரிந்து? ஆண்டவர் வாட்ஸ்அப்பில் போட்டோ அனுப்பியிருந்தாரா? என் கண்ணு இப்படி இருக்கும், மூக்கு இப்படி இருக்கும் இல்ல. 24 years ஆபிரகாம் அந்நிய சத்தத்தை அல்ல, கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரமே கேட்டு வாழ்ந்தவர். என் நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாளிலே கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்படத்தக்கவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்க அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் என்று வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. யார் சரியாய் அவருடைய சத்தத்தை கேட்டு வளருகிறார்களோ, வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு மாத்திரமே இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. காரணம், வார்த்தைக்கு ஒரு ஷேப் கொடுத்தா அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படித்தானே பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை எப்படி வந்துச்சு? மாம்சமாகி வந்துச்சு. நேர வரார் ஆபிரகாம். நீங்க எங்க என் வீட்டு மரத்தடியில் சாஞ்சி உட்காந்துருங்க, நான் சாப்பாடு செஞ்சு தாரேன், எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ ஆண்டவர் பிளஸ் பண்றார். ஒரு உற்பவ கால திட்டத்தில் உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் அப்படி சொல்லி பிளஸ் பண்ணி முடிச்சதும் வேதம் சொல்லுகிறது 18வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆபிரகாம் அவர்களோடு கூட எதுக்கு போனாராம்? வழி விட்டு அனுப்பினான். அதாவது பை சொல்றதுக்கு போறார். ஏன்னா அவனுடைய தேவைக்கான காரியம் வெளிப்படுத்தப்பட்டாகி விட்டது. உற்பவ காலம்னா எத்தனை மாசம்? 10 மாசம். இன்னும் 10 மாசம். இதுவரை காலத்தை சொல்லவில்லை ஆண்டவர். இப்பொழுது காலத்தை தெரியப்படுத்துகிறார். வார்த்தையும் சொல்லுவார், காலத்தையும் சொல்லுவார். உறவுக்குள்ள போக 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 வார்த்தை எப்பொழுது நிறைவேறும் என்கிற காலமும் சொல்லப்படும். ஆமென். இப்போ காலத்தையும் சொல்லிட்டாரு. இவர் வழி அனுப்பி விட தான் போறார். பை சொல்ல போறார். பை சொல்ல போவார்னு பார்த்தா அதனுடைய 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இதுதான் தேவையை தாண்டின தேடல். ஆமென். பொதுவாகவே நம்ம எப்போ பிரேயர் ஸ்டாப் பண்ணுவோம் தெரியுமா? நம்முடைய காரியத்தெல்லாம் வச்சு ஆமேன் போட்டு முடிச்சதும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்துடும்னா நம்ம பிரேயர் என்ன ஆகுங்க? ஸ்டாப் ஆகும். ஆபிரகாம் இன்னும் பிரேயரை கண்டினியூ பண்றதுக்குன்னு போகல. ஆபிரகாம் வழி அனுப்பிவிடதான் போனான். ஆனால் ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இந்த ஒரு ஏக்கம்
நமக்கு வேணும். ஆண்டவரே, நான் உங்க முன்னாடி நிக்கிறத தீர்மானிக்கிறது என் தேவையா இருக்கக்கூடாது, என்னுடைய ஒரு நீடா இருக்கக்கூடாது. எனக்கு 24 வருஷம் காத்திருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை வேணும், உண்மைதான். ஆண்டவர் அதை சொல்லி முடிச்சதும் ஆபிரகாம் வழி அனுப்பி விட தான் போறான். ஆனாலும் ஆபிரகாம் இன்னும் நின்று கொண்டிருக்கிறான். கல்லறைக்கு முன்னதாக ஸ்திரீகள் வந்து பார்க்கிறார்கள். தூதன் வந்து சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை. உடனே எல்லாரும் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமும் ஒருவள் நின்று அழுது கொண்டே இருக்கிறான். என்னுடைய தேடல் என்பது என் தேவையை தாண்டினதா இருக்கணும். இன்னும் இன்னும் அன்பு சமூகத்துல இன்னைக்கு உள்ள பரிதாபமான நிலை, நம்ம நைட்டு ஜோம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரீசன் தேவை, அதிகாலையில் எழும்பி ஜோம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரீசன் தேவை. ஆமே, தேவைதான் என்னை தேட வைக்கிறது என்றா. ஆமே, எனக்கு அந்த உறவை விட எது பெருசு தெரியுமா? என் தேவை பெருசா இருக்கிறது. என் தேவையை தாண்டின ஒரு தேடல். மோசே பாருங்க, மலையில 40 நாள் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாங்கி இறங்கி வரான். கீழே வந்து பார்த்தா எல்லாம் தலைகீழ நடக்குது. கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. மோசையில தாங்க முடியல, கொண்டு வந்த கற்பலையை தூக்கி போட்டு உடைச்சிட்டார். கன்றுக்குட்டியை எல்லாம் தரைமட்டமாக்கிட்டார். இப்பொழுது மோசே என்ன பண்றாருன்னா, கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பே போடுறார். ஏன் இப்படி பாளையத்துக்கு புறம்பே கூடாரத்தை பெயர்த்து போடுறாருன்னா, ஆண்டவர் சொல்லிட்டார், இனி நான் வர மாட்டேன் மோசே, என் தூதனை நான் அனுப்புறேன். ஏன்னா நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் காப்பாற்றணும். என் தூதனை அனுப்புவேன். நான் அந்த சாப்டர் படிக்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, என்கிட்டலாம் ஆண்டவர் சொல்லியிருந்தா, ஓகே ஆண்டவர், நல்ல மெய்கா வேலை பார்த்து அனுப்புனீங்கன்னா கையில கத்திய வச்சுட்டாவது ஃப்ரெண்ட்ல போவார். நான் என் தூதனை அனுப்புவேன், என் தூதன் உங்களை வழி நடத்தி கொண்டு போவா. அப்படி சொன்னதும் மோசையால தாங்க முடியல. ஆண்டவர் இருக்க மாட்டேன்னு சொன்னதும் பாளையத்துக்குள்ள இருந்த கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு வெளியே போடுறான். பாளையத்துக்குள்ள லட்சக்கணக்கான ஜனங்கள், பாளையத்துக்கு வெளியே யாரும் கிடையாது. என்ன மோசே செய்றீங்க? பாளையத்துக்குள்ள நீங்க மினிஸ்ட்ரி பண்ணீங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. நீங்க அதை விட்டுட்டு கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு வெளியே போட்டீங்கன்னா தேவனை தேடுறவங்க மட்டும்தான் வருவாங்க. மோசே எதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறார் தெரியுமா? எனக்கு லட்சம் ஜனங்கள் எல்லாம் முக்கியம், என் தேவனுக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல இந்த மோசே இருக்க மாட்டான். இந்த மோசே இருக்க மாட்டான். கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு வெளியே போட்ட ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன், நீங்க இராத இடத்துல நான் இருக்க மாட்டேன், என்னால முடியாத ஆண்டவரே. பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை போட்டது வேதம் சொல்லுகிறது, மேக ஸ்தம்பம் கூடார வாசலில் இறங்கி நின்றது. ஆண்டவருக்கு இப்படிப்பட்டவங்க தான் தேவை. எனக்கு அவரோடு இருக்கணும், அதற்கு என்ன தடையா இருக்குதோ அது எனக்கு வேண்டான்னு சொல்லி விலகி வாரான் தெரியுமா? அதனால அவனுக்கு எவ்வளவு இழப்பு, எவ்வளவு நஷ்டம். ஒரு கூடாரத்தை பெயர்த்து போடுவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. பாளையத்துக்குள்ள லட்சக்கணக்கான ஜனங்கள், அதெல்லாம் மோசே பார்க்கல. ஆண்டவருக்கு இங்க ஸ்தானம் இல்லையா? நான் இருக்க மாட்டேன். கூடாரத்தை பெயர்த்து போட்டுதான் ஆண்டவர் இறங்கினாரு. அங்கதான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமா பேசினார். பேசிட்டு இருக்கும் போது இப்ப மோசே சொல்றார், எனக்கு உமது வழியை தெரிவிக்க வேண்டும். ஆண்டவர் எஸ்ங்கிறார். தேவையை தாண்டி தேடல் போறது பாருங்க. அடுத்து சொல்றார், உங்க சமூகம் என் கூட செல்லாமல் போனால் என்னை இங்கிருந்து கொண்டு போக கூடாது. ஆண்டவர் சொல்ற, என் சமூகம் கூட தான் செல்லும். மோசே நிறுத்தல, எனக்கு உங்க மகிமையை பார்க்கணும். என்னுடைய தேடல் என்பது தேவையை தாண்டி போயிட்டே இருக்கணும். தேவையை தாண்டி என் தேடல் போயிட்டு இருக்கணும்னா என் தேடல் பூமிக்குரியவைகளா இருக்கக்கூடாது, மேலானதா இருக்கணும். முதலாவது கர்த்தர் ஒரே பர்வதத்தில் மோசையை சந்திக்கும் போது மோசே கேட்டது என்ன தெரியுமா? நீர் என்னோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. அந்த இடத்துல மட்டும் கர்த்தர் கோலை தொட்டது போல, கையை தொட்டது போல மோசையின் நாக்க தொட்டிருந்தாருன்னா மோசையின் தேடல் ஸ்டாப் ஆயிருக்கும். கர்த்தருக்கு கை வைக்கல. ஆனா இப்ப அதே மோசே வந்து நிக்கிறான். ஆண்டவரை, இனியாவது என்ன ஆவ தொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கல. எனக்கு உங்க மகிமையை பார்க்கணும், மகிமையை பார்க்கணும்.
இப்ப தேடல் எப்படி போகுது பாருங்க. இந்த தேடல் நடக்கணும்னா ஒரே காரியம் தான் நடக்கணும். என்ன காரியம்? கர்த்தர் சொன்னார், என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே வந்து நெல்லு. கண்மலை வெடிப்பில் ஒன்று நான் வைத்து என் கரத்தின் நிழல்ல ஒன்று மறைக்கிறேன். என்னுடைய தேடல் ஆண்டவர் மேல இருந்து இறங்க பண்ணணும். மோசே கீழே இருந்து மலை மேல ஏறார், கர்த்தர் மேல இருந்து இறங்கி மோசையின் அருகே நின்று, அப்படிதான் பைபிள் இருக்கு. என்னுடைய தேடல் அங்கிருந்தே அவர் சந்திப்பதற்கு ஏதுவா இருக்குமானால் நான் கேட்பதெல்லாம் இம்மைக்குரியது. என்னுடைய தேடல் இவன் கேட்கறது நான் இறங்கி போய் தான் செய்யணும் அப்படின்னா என்னுடைய தேடல் மேலானதா இருக்க வேண்டும். நான் ஆண்டவரோடு. ஏன் இந்த தேவை உனக்கு மோசேன்னு கேட்டா மோசே சொல்லுவார், எனக்கு அவர் கூட இருக்கணும். அவரோடு இருப்பதற்கு எது தேவையோ அது என் தேடலாகட்டும். அவரை விட்டு விலக்குவதற்கு எது காரணமோ அது என் தேவையா இருக்கவே கூடாது. நான் கேட்கிற காரியம் என்னை தேவனை விட்டு விலக்குமானால், ஆண்டவரை நான் உபவாசித்து கேட்டால் எனக்கு தராதீங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் ஒரு காரியம் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கிறேன், நான் கேட்ட காரியம் உங்களை விட்டு என்னை பிரிக்கும்னா அந்த காரியம் எனக்கு வேண்டாம். 15 ஆமேன் வருது. ஆமே சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் கேட்டுட்டு இருக்கிற ஒரு காரியம் ரொம்ப நாளா உபவாசிச்சுட்டு இருக்கிறேன், இந்த ஊழியர் கூட அதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஆனா நான் கேட்கிற காரியம் என்ன உங்களை விட்டு பிரிக்கும்னா அது வேண்டாம் ஆண்டவரே, அது வேண்டாம் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேடல் எப்படி இருக்கிறதோ அதுதான் தீர்மானிக்கும் இவன் அவரோடு இருக்க விரும்புறானா இல்லையா. ரூத்து நகோமிட்ட என்ன சொல்லிட்டு போவாங்க தெரியுமா? யார் கண்ணில் தய கிடைக்குதோ அவங்க பின்னாடி போய் கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன். ரூத்தின் தேடல் கதிர் பொறுக்கிறது தான், கதிர் தான். அப்படிதான் போவாஸ் வயல் நிலத்துக்குள்ள என்றாகிறாங்க. ரூத் கதிர் பொறுக்க தேவையான கதிர் கிடைத்தது, பொறுக்கினாள், வந்தாள். இப்படி வந்திருந்தா ரூத்தினுடைய வாழ்க்கை சரித்திரமாயிருக்காது. அவள் கதிர் பொறுக்கி கொண்டிருக்கும் போதே அந்த கதிரை சிந்த விட்டவருடைய கண்களை எப்படி பார்க்கிறா, அந்த கண்ணில் கிடைச்ச கிருபையை பார்க்கிறா. இப்போ தேடல் தேவையை தாண்டி போகுது. வீட்டில இருந்து வரும்போது எது தேடல்? கதிர். இப்ப தேடல் யார்? போவாஸ். நான் இன்னைக்கு அவர் சிந்த விடுற நன்மை தான் என்னுடைய தேடலா இருக்குமானால் நான் எப்படி போவாஸுக்கு சொந்தமாக முடியும்? கதிர் பொறுக்க வந்தபோது கூட்டத்தில் ஒருவள், போவாஸுக்கு என்று வந்தபோது அவள் ஒருவள் மாத்திரம். என்ன ஆண்டவர் கூட்டத்தில் ஒரு ஆளை பார்க்க விரும்பல. நானும் மேசுவோம், நானும் மேசுவோம். இந்த ஃபெலோஷிப்ல ஒரு ஆள், 100 ஆடுல ஒரு ஆடு, அப்படி இல்லை. இது கதிர் பொறுக்க வந்தா கூட்டத்தில் ஒரு ஆள், பின்னாக முன்னாக, அது ஏதோ ஒரு வரிசையில். ஆனா நான் இப்ப வந்தது கதிர்க்காக அல்ல, எனக்கு போவாஸ். போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. நேரா வாரா பாருங்க. போவாஸுக்கு எப்படி போனா பிடிக்குமோ அப்படி போறான். கதிர் பொறுக்க போகும்போது குளிச்சுட்டு போனான்னு பைபிள் அல்ல, எண்ணெயை பூசிட்டு போனான்னு பைபிள் அல்ல, வஸ்திரம் உடுத்திட்டு போனான்னு பைபிள் அல்ல. ஆனா போவாஸுக்கு சொந்தமா போகும்போது கதிர் பொறுக்க போன மாதிரி இப்போ ரூத்து போகல. வலது புறத்துல தரித்திரர்களும் உண்டு, ஐஸ்வர்யவான்களும் உண்டு, இடது புறத்திலும் உண்டு. வலப்புறம் இடப்புறம் சாயாமல் நேரா போய் போவாஸ் கால்ல தன்னை வைக்கிறான். போவாஸ் பார்க்கிறார், ஒரு ஸ்திரீ படுத்திருக்கிறா. யாருமே நீ? போர்வை என் மேல போடும். அங்க போய் பாதத்துல விழுந்து பாதத்தை பிடிச்சு கண்ணீர் விட்டு
கொண்டு போன கதிரை எங்க மாமியார் சாப்பிட்டுட்டாங்க, எனக்கு பசிக்குது, எனக்கு கொஞ்சம் கூட கொடுங்கன்னு கேட்கல. ஆமென். நல்ல கவனிங்க. கதிருக்காக போன போது ஒரு படி கிடைத்தது, போவாசுக்காக போன போது 6 படி கிடைத்தது. ஹல்லேலூயா. என் தேவை அவர் தான் தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், என் ஆண்டவர் பிளஸ் பண்றதை யாருக்கும் தடுக்கவே முடியாது. அவள் கதிருக்காக போன போது அவளுக்கான கதிரை அவ தான் எடுக்கணும். போவாஸுக்காக போன போது போவாஸ் 6 படி அளந்து போட்டது மட்டும் இல்ல, போவாஸ் தூக்கி விடுறார். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேடல் என்ன? இந்த பூமியில எனக்கு என்ன தேவையோ அதை வைத்துதான் என் தேடல் இருக்குமானால் நான் ஆண்டவரோடு இருக்க விரும்பவில்லை. என் தேடல் அதை தாண்டி போயிட்டே இருக்கணும், அதை தாண்டி போயிட்டே இருக்கணும். என் தேவையே நீங்க தான்ப்பா. ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கேட்டுட்டே இருங்க. ஆண்டவருக்கு, அதாவது மோசே மகிமையை கேட்கும் போது கர்த்தர் சொல்றார், என் மகிமை, என் முகத்தை பார்த்தா ஒருவனுக்கும் உயிரோடு இருக்க முடியாது. உடனே மோசே ஜெபத்தை மாத்தினாரா? இல்ல, அப்படியே நிக்கிறார். இப்போ ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை மாத்திக்க பாரு. மோசே, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்க வந்து நெல்ல. கர்த்தர் அங்கே அவன் அருகே வந்து நின்று. நம்முடைய தேவையை தாண்டின ஒரு தேடல் இருந்தா நம்முடைய டெய்லி லைஃப் பிரேயர் லைஃபாக தான் இருக்கும். டெய்லி, அதாவது எனக்கு நாளைக்கு மீட்டிங், இன்னைக்கு செய்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பைபிள் திறக்கிற அனுபவம் மட்டும் இருக்காது. டெய்லி எனக்கு மன்னா வேணும். டெய்லி எப்போதும் இயேசுவோடு. 2வது ஒரு காரியம், ஆண்டவரோடு எப்பவும் இருக்கணும்னா நாம் அவருக்கு பதில் கொடுக்க தாமதிக்க கூடாது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். உன்னத பாட்டு 5:2. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. ஆண்டவர் கதவை திறக்க என்னெல்லாம் பேச வேண்டியிருக்கு பாத்தீங்களா? ஹல்லேலூயா. கதவை திற, இவ்வளவு சொல்றதுக்கு தான் உண்டு. ஆமென். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே. ஏன்னா அவருக்கு தெரியும், நம்ம படுத்து தூங்குனா இடி இடிச்சாலும் எழுப்ப மாட்டோம். என் சகோதரி என்னெல்லாம் எல்லா உறவையும் இதுக்குள்ள கொண்டு வராரு பாருங்க. எல்லா உறவுக்கும் சொந்தக்காரர் ஆண்டவர். கதவை திற, என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது. ஆமென். அப்போ அவருடைய தேவைக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் நம்முடைய தேவைக்காக அவர் சமூகத்தில் நிற்பது போல அவர் அவருடைய தேவைக்காக நம் கதவை தட்டுகிறார். நம்ம பிரச்சனைனா நமக்கு அவர் உடனே பதில் தரணும், ஆனா அவருக்கு நாம உடனே கதவை திறக்கிறது. உடனே இங்கிருந்து இவள் என்ன சொல்லுகிறாள்? என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன்? என் பாதங்களை கழுவி நான் எப்படி அவைகளை டிலே பண்ணி 5வது வசனத்துல, என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. இது எங்க இருந்து வந்துச்சு? இவ்வளவு நேரம் நேசர் அந்த கதவை பிடிச்சிட்டு இருக்கிறார், அந்த துவார வழிய கை நீட்டுறார், என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கிறார். இவ கதவை திறக்கல. ஆனா கொஞ்சம் லேட் ஆகி இவள் கதவை திறந்த போது 6வது வசனம், என் நேசருக்காக கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். நம்முடைய டிலே, ஆண்டவர் போயிட்டார். நல்லா புரிஞ்சுக்க, ஆண்டவர் ரொம்ப சென்சிட்டிவ். ஏன்னா தேவனுடைய நம்ம மேல வைத்திருக்கிற தேவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் அவ்வளோ பெருசு.
3 முறை மறுதலித்த பேதுரு கிட்ட வந்து கர்த்தர் என்ன கேட்டார்? இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் எவ்வளவு எதிர்பார்ப்பை வச்சுட்டு வரார் பாருங்க. யாருக்கிட்ட? மறுதலிச்சவன் கிட்ட. மறுதலித்தது மட்டுமா செய்தான்? மீன் பிடிக்க போறேன், நீ மட்டும் போனா போதாதா? கூட 4 சீஷர்களையும். இந்த பின்மாற்றக்காரங்களுக்குன்னு ஒரு கிஃப்ட் உண்டு. சர்ச்சை விட்டு போனா தனியா போக மாட்டாங்க, கூட ஒரு 4 பேரை கூட்டிட்டு தான் போவாங்க. இவருக்கு மீன் பிடிச்சா மீன் பிடிக்க போக வேண்டியது தானே. நான் மீன் பிடிக்க போறேன், உடனே யோவான் யாக்கோபு நாங்களும் வரோம் வாங்க. நேர போய் உக்காந்துருக்க. இவர் கரையில நின்று இவங்களுக்கு ஒன்றும் பிடிக்கல, இவர்கள் ஒன்றும் பிடிக்கலன்னு தான் இருக்கு பைபிள்ல. லூக்கா 5ல் ஒன்றும் இவர்களுக்கு அகப்படவில்லை. யோவான் 21ல் இவங்க ஒன்றும் பிடிக்கலன்னா என்ன, இவங்க முயற்சி கூட எடுக்கல. ஏன்னா இயேசு சொல்லிட்டு போயிட்டார், என்ன எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இவங்களால் ஒண்ணுமே பண்ண முடியல. இயேசு கரையில நிற்கிறார், 200 முழ தூரத்தில் நிற்கிறாங்க. அன்பா பேசி பக்கத்தில் வர வைக்கிறார். ஃபிஷ்ஷு அப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சு 1:30க்கு என்ன பேசிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா? ஒரு மாதிரி பார்க்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவன் ரெடி பண்ணி வச்சு கொடுத்துட்டு பேதுருவை பார்த்து, பேதுரு இவங்க எல்லாரை பார்க்கிலும் நீ என்னிடத்தில் அன்பார். அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹை, மேல இருந்தா வரும். அதனால தான் ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய பைபிள் வந்து நீங்க ஆண்டவருடைய லைன்ல இருந்தும் பார்த்து பழகணும். புரியும்படி சொல்லணும்னா, கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளை போல சற்று உயர பறப்பார்கள், எழும்புவார்கள். அடுத்து அவர்கள் அடுத்து ஓடுவார்கள். அடுத்து நடந்தால் நம்ம முதல்ல நிக்கிறதுக்கே யோசிச்சுட்டு இருப்போம், அப்புறம் நடக்கிறது, அப்புறம் ஓடுறது, அதுக்கு அப்புறம் தான் பறக்கிறது. ஆனா பைபிள் முதல்ல எதை எழுதியிருக்கு? பறக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய லைன்ல இருந்து பாப்பா, நம்ம லைன்ல இருந்து சொல்லுவார். அதான் மோசே கிட்ட அவருடைய லைன்ல இருந்து, ஆண்டவர் உங்க நாமம் என்னன்னு கேட்கும்போது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசே போயிட்டு, ஆண்டவரே நாங்க போறதுக்குள்ள மறந்துடும், ஆண்டவரே எனக்கு புரியும்படி சொல்லுங்க ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஆபிரகாம தெரியுமா, ஈசாக்கு தெரியுமா, யாக்கோபு தெரியுமா? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். இப்படி போய் சொல்ல, இது என் நாமம், இது என்றென்றைக்கு என் பெயர் பிரஸ்தாபம். அவன் அதாவது எனக்கு எப்படி பேசினா புரியுமோ அப்படி பேசுகிறவருக்கு தான் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன சொன்னா புரியுமோ. பெரிய தீர்க்கதரிசி யோனா கிட்ட பேசினார், யோனாவை விழுங்கும்படி மீனு கிட்ட பேசுறார். யோனா மேல வளர்ந்த செடி அழிக்கும்படி பூச்சி கிட்ட பேசுறார். யோனா கிட்ட பேசின லாங்குவேஜ்ல மீனு கிட்ட பேசினா புரியுமா? புரியாது. யோனாக்கு என்ன சொன்னா புரியுமோ அது யோனா கிட்ட அப்படி பேசுறார். மீன் கிட்ட எப்படி பேசினா புரியுமோ மீன் கிட்ட அப்படி பேசினார். அந்த பூச்சி கிட்ட என்ன சொன்னா புரியுமோ அந்த பூச்சி கிட்ட அப்படி பேசுகிறார். நமக்கு எப்படி பேசினா புரியுமோ அப்படி அவர் பேசினதுனால தான் அந்த அழைப்பை பெற்று இன்னைக்கு நம்ம அவருடைய ஊழியக்காரர்களா நிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம். அப்படி எதிர்பார்த்து தான் என் பிரியமே, என் உத்தமையே, என் சகோதரியே, நான் கதவை தட்டினதும் அவ கதவை திறப்பான்னு பார்த்தா அவ உட்கார்ந்து இருந்து நீதி பேசிட்டு இருக்கிறான். நான் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன், நான் இவ்வளவு சர்ச்சை கட்டி இருக்கிறேன், அப்படி பண்ணி இருக்கிறேன். வந்து கதவை திறந்து பார்த்தா நேசர் இல்லை. நம்ம சாட்சி கேட்டே அவர் போயிடுவார் தெரியுமா? ஹல்லேலூயா. அதாவது ஆலயத்துக்கு 2 பேர் ஜோம் பண்ண போனாங்களாம். ஆயக்காரன் வந்து ஃப்ரெண்ட்ல வந்துட்டான். பரிசேயன் எங்க இருக்கிறான்? பரிசேயன் ஃப்ரெண்ட்ல வந்துட்டான். ஆயக்காரன் தூரத்தில் நிற்கிறான். பரிசேயன் பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி முடியறதுக்குள்ள ஆண்டவர் சொல்லிட்டார், அவன் அல்ல இவன். யார் அவன் சொல்லுவோம்? தூரத்தில் இருக்கிற ஆள அவன் சொல்லுவோம், பக்கத்தில் இருக்கிற ஆள இவன் சொல்லுவோம். உண்மையில ஆலயத்தில் பக்கத்தில் இருக்கிறது யாரு? பரிசேயன். தூரத்தில் இருக்கிறது யாரு? ஆயக்க. நான் அதை வேடிக்கை சொல்லுவேன். ஒருத்தன் ஃப்ரெண்ட்ல வந்து ஜோம் பண்ணி ஸ்டேஜில் இருக்கிற ஆண்டவரை விரட்டி விட்டான். அவர் தூரத்தில் வாசல்ல போய் நின்று, அவன்ல இவனே. நாம சொல்ற நீதி நியாயம் எல்லாம் ஆண்டவரோடு இருக்கிற உறவை கட் பண்ணிடக்கூடாது. நம்ம கிட்ட நியாயம் இருக்கிறது உண்மைதான்.
எல்லாம் கரெக்டு தான். ஐயோ நான் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், எப்படி உடுத்து வைப்பேன்? எல்லாம் ரைட்டு தான், எல்லாமே ரைட்டு தான். அப்படி இருந்தோம், எதிர்பார்த்து வந்து கதவை தட்டுறாரு. அவருக்கு வேற ஆளே கிடையாதா? அவருடைய ஒரு சிக்னலுக்கு கீழ்ப்படிய 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். எப்போ ஆர்டர் போடுவார் ஒபே பண்றதுக்கு ரெடியா இருக்க, அவர் எதற்கும் உதவாத என் வீட்டு கதவை உங்க வீட்டு கதவை வந்து தட்டுறாருனா ஏங்க இவ்வளவு எதிர்பார்ப்பு? அன்பு சகலத்தையும் நம்பும். என்னுடைய தாமதம் அவரால் எதிர்பார்க்க தாங்க முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவி என்ன பண்றாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. அவர் போயிட்டார். வந்து கதவை திறந்து பார்த்தா அவர் இல்லை. 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொன்ன வார்த்தையாலே என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு, அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அடுத்த வார்த்தை, நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். ஒரு தேவ பிள்ளைக்கு பெரிய காயம் என்ன தெரியுமாங்க? நேசர் போய்விடுறது. அவர் இல்லை, அவர் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, நம்முடைய மனசில் இருக்கிற பல காயங்களுக்கு மருந்து இந்த பகல் வேளையில கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ உறவுக்குள்ளவா, நீ உறவுக்குள்ளவா. ஹல்லேலூயா. பல காயங்களுக்கு மருந்து உறவுல தான் இருக்கு. உறவு விரியும் போது காயம் வந்துடும். எப்படி வரும்னே தெரியாது. ஏன்னா காயப்படுத்துறதுக்குன்னு ஒரு டீம் கான்ட்ராக்ட் எடுத்து சுத்திட்டு இருக்கிறாங்க. அது யாரா கூட இருக்கலாம், நமக்கு தெரியும். எப்பெல்லாம் காயப்படுத்தலாம். இந்த உறவு கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் தாமதிச்சா அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, காயப்படுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள். ஆண்டவரோடு இருக்கிற உறவு போயிட்டுனாலே காயம்தான், வலிதான். அதுதான் இயேசு கத்துனார்ல சிலுவையில், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்படி கத்துனதுக்கு அப்புறமும் அவரை கைவிட்ட அந்த கரத்துல தான் இயேசு தம்முடைய ஆவியையே ஒப்பு கொடுத்தா. என் பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை, என்னை நீங்க கைவிட்டாலும் எனக்கு எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. நீங்க இப்படி வரணுங்க, இப்படி வரணுங்க, இப்படி வரணும். இதை தேவன் எதிர்பார்க்கிறார், இதை தேவன் விரும்புகிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அவரோடு இருக்க வேண்டுமானால் நமக்குள்ள எப்பொழுதும் ஒரு உணர்வு காணப்பட வேண்டும். என்ன உணர்வு தெரியுமா? யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. இந்த வார்த்தையை வந்து நம்ம இருதயத்தில் ஆழமா எழுதணும். என்ன எழுதணும்னா, இயேசு இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. பிரசங்க குறிப்பில்லாம கூட பீடத்தில் நிற்க முடியும், பிரசனம் இல்லாம நிற்க முடியாது. ஆமே, ஹல்லேலூயா. ஒருவர் இப்படிதான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னைக்கு நான் ஒரு பெரிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன், அதனால மினிமம் 2 மணிக்கு ஆகும் அப்படி சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணி 15 நிமிஷத்துல நாம் ஜெபிப்போம், கண்களை மூடுவோம் அப்படின்னா, என்ன இவர் 2 மணிக்கு ஆகும்னு சொல்லிட்டு கடைசியில் 15 நிமிஷத்தில் முடிக்கிறாருன்னு பார்த்தா கொண்டு வந்த ஜெப பிரசங்க குறிப்பு காத்துல பறந்து எங்கேயோ போயிட்டு, இனி எங்க போட்டு ஓடுறது? எனக்கு லீடிங் இல்லை, நம்ம என்ன பண்ண போறோம்? ஜெபம் பண்ண போறோம். பிரியமானவர்களே, ஆமென். ஆண்டவரே, எனக்கு பிரசங்கம் வேணும், கேட்டு வாங்கணும். ஆண்டவர் சமூகத்திலேருந்து மன்னாவை எடுத்து அவங்க அரைத்து அதை அப்பங்களா சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணி வாங்கணும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே பிரசங்கம் இல்லைனாலும் என்னால் நிற்க முடியும், ஆனால் பிரசனம் இல்லைன்னா என்னால் நிற்க முடியாது. அதாவது என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. கூடாது. பைபிள் கூடாதுன்னா கூடாது. பைபிள் கூடுன்னு சொன்னா கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம்
கூடுன்னு சொன்னா கூடும். ஆமே, கூடாதுன்னா கூடாது, கூடாது. அதனாலதான் சீஷர்கள் மீன் பிடிக்க போய் அவர்கள் ஒன்றுமே பிடிக்கவில்லை என்று இருக்கு. வலை கூட போடல, அவங்க போட்டை தள்ளி உள்ள கொண்டு போய் அப்படியே மாறி மாறி பார்த்துட்டு இருக்கிறாங்க. கூடாது. ஆண்டவரே சொல்லிட்டார்ல, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று. இயேசு ஞானஸ்நானம் கொடுத்ததை பைபிள் சொல்லுது. சீஷர்களும் ஞானஸ்நானம் கொடுத்தார். இயேசு பூமியில ஊழியம் செய்த நாட்களிலே யோவான் சுவிசேஷத்துல பார்க்கிறோம், சீஷர்களும் ஞானஸ்நானம் கொடுக்கிறாங்க. சீஷர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது இயேசு எங்க இருந்திருப்பார்? பக்கத்தில் இருந்திருப்பார். அப்ப இயேசுவின் பிரசன்ஸ்ல இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? ஏன்னா இவங்க இதுவரை அப்படி அனுபவம் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் இதுல பாதி பேர் யார்? யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள். யோவான் தான் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறான். இப்பொழுது கர்த்தர் இவர்களை வைத்து கொடுக்கிறார். அப்போ மக்கள் இதை எப்படி அங்கீகரிப்பாங்க, இதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது இயேசு கரையில் நிற்கிறேன். நான் நிற்கிறேன், நீ கொடு. இப்போ இவங்க தண்ணியில் இறங்கி ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. இப்பொழுது இயேசு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எடுத்துக்கொள்ளப்பட போகும்போது சொல்றார், நீங்கள் பூமி எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே. இப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, நேத்து நான் கொடுத்தேன்னா நீங்க என் பக்கத்துல இருந்தீங்க, இப்ப நீங்க போக போறீங்க, நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு போறீங்க, எப்படி கொடுக்க? இப்போ ஆண்டவர் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அதுதான் மார்க் 16:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடனே கூட அவர் கிரியையை நடப்பித்து அடையாளங்களினாலே வசனத்தை. சீஷர்கள் எல்லாம் 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் போது அவங்க மைண்ட்ல என்ன இருக்கும் தெரியுமா? இயேசு கூட இருக்கிறார். இயேசு கூட இல்லைன்னா இந்த ஊழியம் செய்ய முடியாது, இல்லைன்னா இப்படி என்னால பிரசங்கம் பண்ண முடியாது, இல்லைன்னா ஒரே டைம்ல 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. இயேசு கூடவே இருக்கிறார். இயேசு கூட இருக்கிறார். இந்த உணர்வு இருந்ததுனால 4 அடுக்கு பாதுகாப்புக்குள்ளையும் பேதுருவுக்கு நிம்மதியா படுத்து தூங்க முடிச்சிட்டு. இப்ப 4 பெட்டு போட்டதுக்கு அப்புறம் நமக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. அவன் என்னை இல்லாமல். ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா ஒண்ணும் முடியாதுப்பா, எனக்கு நீங்க வேணும். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். எல்லாத்தையும் மறந்து, சீனியர் ஜூனியர் வயசானவங்க வாலிபர்கள் எல்லாத்தையும் மறந்து, அப்பா பிள்ளை இந்த உறவுல ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத நீ உதவாதோரே, இல்லாம என் பொழுதும் விடியாதே. ரெண்டு கரங்களை இப்படி விரித்து உயர்த்தி, தேவகுமாரா 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 என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? இயேசுவே, இயேசுவா, எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா. எத்தனை பேர் சொல்லுங்க, உடைந்த பாத்திரம் நான், உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான் தெரியும். ரெண்டு கைகளை விரித்து கண்களை உதவாத உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம
என் பொழுது இல்லாம எனக்கு விடியவில்லைப்பா. நீங்க இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாத ஆண்டவரே. எனக்கு நீங்கதான், 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 நீங்கதான். இந்த வார்த்தையை repeat பண்ணுங்க. உதவாத என்னே, உதவாத என் சேமமரோ, சேமமரோ. இந்த உதவாதவன் ஒரு உறவன், ஒரு உறவன். அந்த உறவின் ஊற்று பிறக்கட்டும். இருக பற்றிக் கொள்ளுகிற, விடாமல் பற்றிக் கொள்ளுகிற அந்த அனுபவத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் நீங்க இல்லாம பொழுது இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகும். இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகும். ஒரு 2 நிமிஷம் நாளாகும். ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும். இனி எவ்வளவு காலம் இந்த பூமியில் இருக்க போறேன்னு தெரியல, உங்க கூடவே இருக்கணும். என்னை பத்தி யாராவது கேட்டா நீங்க சொல்லணும், அவன் எப்பவுமே என் கூட தான் இருக்கிறான். இங்கே அவரோடு இருக்கிறவர்கள் அங்கே 100% கேரண்டி அவர் கூட தான், அவர் கூட தான். ஆண்டவர் நம்ம அப்படிதானங்க வச்சிருக்கிறார். நான் எங்க இருக்கிறேனோ எனக்கு ஊழியம் செய்யறவனும் அங்கே இருப்பான். இதுதான் பிதா கொடுக்கிற கனம். இயேசுவோடு இருப்பது பிதா நம்மேல் அன்பு வைத்து நமக்கு கொடுக்கிற கனம். ஆண்டவர் உங்களை விட்டு விலக பண்ணுகிற எதுவுமே வேண்டாம். நான் கண்ணீர் விட்டு கேட்டாலும் எனக்கு தந்துடாதீங்க, நான் உபவாசித்து கேட்டாலும் எனக்கு தந்துடாதீங்க. உம்மோடு 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 எப்போதும் 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 மனம் திறந்து ஆண்டவரை பார்த்து ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஐ லவ் யூ ஜீசஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.